டிப்ளமோ ஃபைனல் இயர் படிச்சுட்ருந்தேன். 19 வயசு. அப்போ தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு மந்தில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகும்போது அந்த 1 வீக் மட்டும் டெலிவரி எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்குமா, நார்மல் டெலிவரியா இல்லை சி செக்ஷன் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு 1 வீக் மட்டும் பயம் இருந்துச்சு. டெலிவரி அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஜேர்னியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் ஆச்சு. அப்போ எனக்கு குறுக்கு வலி வர ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்புறம் டெய்லி ஈவினிங் வந்து வெந்நீர் வச்சு குறுக்கில் ஊற்றுவேன். அப்புறம் அது பெயின் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 மாதத்துல எனக்கு வந்து சூட்டு வலி வந்துட்டு அடிவேர்லாம் ரொம்ப வலிச்சிட்டு இருந்துச்சு. அப்போது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம். அவங்க ஹார்ட் பீட் எல்லாம் செக் பண்ணிட்டு பேபி நார்மலாக இருக்குது, உங்களுக்கு சூட்டு வலி தான், தண்ணி நிறைய குடிங்க, அப்புறம் வந்து இந்த வாட்டர் மெலன்லாம் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அதுலேருந்து வாட்டர் மெலன் பேபி பிறக்கிற வரைக்கும் வாட்டர் மெலனாக வாங்கி சாப்பிட்டேன். அதனால எனக்கு சூட்டு வலியே வரல. நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆன டேட் வந்து ஜூன் 6. எனக்கு டெலிவரி டேட் வந்து மார்ச் 13 கொடுத்துருந்தாங்க. அது வரைக்குமே எனக்கு பெயின் எதுவுமே இல்லை. டெலிவரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் பயமே ஸ்டார்ட் ஆச்சு, நார்மல் ஆகுமா, ஆப்ரேஷன் ஆகுமா அப்படின்ட்டு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது அவங்க சொல்லிட்டாங்க, ஹெட் ஆஃப் மொபைலு, நார்மல் டெலிவரி ஆகாது, சி செக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. மார்ச் 13 எனக்கு கரெக்டாக டெலிவரி டேட்டு. அன்னைக்கு பெரிய ஜிஹெச் போகிறேன். 2 டாக்டர் வந்துட்டு என்னை செக் பண்ணி பார்த்துட்டு, ஆப்ரேஷன் தான், நாளைக்கு வந்து ரெடியாக நீ வந்துரு, ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டு ரேஷன் கடை சேரீ கட்டிட்டு நீ வந்துரு அப்படின்ட்டாங்க. நானும் அடுத்த நாள் ஆப்ரேஷனுக்காக ரெடியாகி வந்துட்டேன். அப்புறம் என்னோடய ஃபேமிலியில் உள்ளவங்க ஃபுல்லாக, நம்ம குடும்பத்தில் யாருக்குமே ஆப்ரேஷன் கிடையாது, இவளுக்கு தான் ஃபஸ்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் கிளம்பி போயிட்டுருக்கேன். போகிற வழியில் ஃபுல்லாக அழுகை. ஏன்னா நேர்லேயே பேசுகிறாங்க, என்னால் எதுவும் பண்ண முடியல. அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு பெரிய ஜிஹெச் போயிட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து சங்கரன் கோயிலேருந்து ஒரு டாக்டர் வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்துட்டு என்னை செக்கப் பண்ணி பார்த்துட்டு, ஃபஸ்ட்டு பேபி தானே, எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், 14ஆம் தேதி புதன்கிழமை போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, உனக்கு சனிக்கிழமை வரைக்கும் நான் டைம் தரேன், அதுக்குள்ளே நார்மல் டெலிவரி ஆயிரும். சப்போஸ் உனக்கு டெலிவரி ஆகலை அப்படின்னா நீ சனிக்கிழமை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாகி வந்துரு, அதுக்குள்ளே உனக்கு நார்மல் ஆயிரும், அது வரைக்கும் பேபியோட ஹார்ட் பீட்டை மட்டும் செக் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்புறம் என் கூட நின்னதில் இன்னொருத்தங்க, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 பேபி வந்து நார்மல் டெலிவரியாக, 3ஆவது ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது முந்தின நாள் பார்த்த டாக்டர் 2 பேரும் சேர்ந்தவங்களுக்கு. அப்புறம் இந்த டாக்டர் வந்து அவங்களையும் திட்டினாங்க, நர்ஸை பார்த்துட்டு. அவள் 2 பிள்ளை நார்மலாக பெற்றுட்டா, 3ஆவது என்ன ஆப்ரேஷன், அவளுக்கு கர்ப்பப்பை வாயெல்லாம் திறந்துருக்கு, வலி ஊசி போடு, அவள் சுகமாக பிள்ளை பெற்றுருவா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அப்புறம் அந்த நர்ஸ் வந்துட்டு, இல்லை மேம், நேற்றுள்ள அந்த டாக்டர் அப்படி தான் சொன்னாங்க. நான் டாக்டர், நீ டாக்டரான்னு சொல்லி நல்லா திட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கும் வலி ஊசி போட்டாங்க நான் இருக்கும்போது. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அவங்களும் நார்மலாக டெலிவரி ஆகிருக்கும்னு நினைக்கேன். உண்மையாக அந்த டைமில் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நம்மளை வந்து மோட்டிவ் பண்ணுற மாதிரி. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களே வந்துட்டு ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்காட்டி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, ஆப்ரேஷன்னா இது வந்து நார்மல் டெலிவரினா உனக்கு பெயின் வந்து அப்புறம் குழந்த வெளியே வந்ததுக்கப்புறம் பெயின் வராது. இது ஆப்ரேஷன்னா குழந்தைய எடுத்ததுக்கப்புறம் உனக்கு பெயின் இருக்கும், அதெல்லாம் நினச்சி பயப்படாத, நானே ஆப்ரேஷன் பண்ணி தானே எனக்கும் இதாச்சு, அதனால் நீ அதெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்லி தைரியமாக இது பண்ணான். அவட்ட பேசினதுக்கப்புறம் தான் சரி, நம்ம சி செக்ஷன்னாலும் சரி, நார்மல்னாலும் சரி, நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு எனக்கு டெலிவரி பெயின் வந்துட்டு. ஆனால் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு விதமான பயம். ஏன்னா நான் அன்னைக்கு செக்கப் போகும்போது அன்னைக்கு காலையில் ஒரு லேடி வழியில் கத்தி கத்தி கதறிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து நர்ஸு, நீ என்ன சுகமாக பிள்ளை பெற போகிற, இதுக்கு கத்திக்கிட்டு இருக்க அப்படி சொல்லி திட்டி விட்டுட்டாங்க. அதை பார்த்ததும் எனக்கு டெலிவரி பெயின் வந்தாலுமே நமக்கு வேறு சி செக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவங்களே மாதிரி தான் நமக்கும் இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு பெயின் வரலன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் ஒர்க்குக்கு லீவ் போட்டுட்டு என் கூடயே தான் ஆப்ரேஷன் சொல்லிட்டு அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருந்தாங்க. கரெக்டாக 9 மணிக்கு எனக்கு நைட்டு வலி வரவும், எப்போதும் பக்கத்தில் அவங்க ஆச்சி வீடு இருந்துச்சு, ஆச்சி வீட்டுக்கு தூங்க போயிட்டாங்க. நான் வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு 11 மணி, நான் வந்து மாடியில் இருந்தேன். அதனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் பெயினுங்கிறதுனால தொடர்ந்து வந்துச்சுன்னா நம்மளால் கீழே நடந்து போக முடியாது,
ஏதோ ஆகிருமோ அப்படி சொல்லி பயத்தில் இன்னொருத்தவங்க தூக்கிட்டு கூட கீழே இறங்க முடியாது, அவ்வளோக்குள்ளே குட்டி படி வேறு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க ஆச்சி வீட்டுக்கு 11 மணிக்கு நானும் கீழே இறங்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் அங்கே போகிறேன், அங்கேயும் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இங்கேயும் வந்துட்டாரா என் தூக்கத்தை கெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விறுவிறுன்னு மாடிக்கு போய் தூங்க போயிட்டார். அப்புறம் அவங்க ஆச்சி கூட தான் நான் உட்காந்துருந்தேன். அவங்க ஆச்சிக்கு ஒரு 85 வயசு இருக்கும். அப்போ நான் டெலிவரி பெயினில் துடிக்கும்போது அவங்க ஆச்சி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த செவுத்தோட போய் சாஞ்சிக்கோ, செவுத்தில் வலி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க தான் 1 மணிக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடி அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்து பேசினாங்க. அவளுக்கு நார்மல் டெலிவரி ஆயிரும், நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் இன்னும் அவளுக்கு வலி வரல அப்படின்னு அசால்ட்டாக சொன்னார். அப்புறம் அந்த ஆச்சி நல்லா திட்டி விட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் மாடியிலேருந்து வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அங்கே உள்ள நர்ஸ் பார்த்துட்டு ஆப்ரேஷன் தானே அப்படின்னாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நார்மலாக இங்கே பார்க்கும், இல்லைன்னா நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு நார்மல் தான், நாங்களே பார்த்துக்குறோம், எப்படி நார்மல் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் எங்களுக்கும் தெரியல. அப்புறம் உள்ளே போனோம். போயிட்டு 5 மணிக்கு குழந்த பிறக்குன்னாங்க, அப்புறம் 6 மணிக்கு பிறக்குன்னாங்க, அப்புறம் 6:30க்கு பிறக்குன்னாங்க. கரெக்டாக 7:15க்கு என் பொண்ணு பிறந்தா. மார்ச் 15 பொண்ணு காலையில் 7:15க்கு 3.25 கிலோவில் பிறந்தா. நார்மல் டெலிவரி பெயின் வரும்போது குழந்த புழுவை நெளிஞ்ச மாதிரி நெளிஞ்சு கீழே வருங்க. எவ்வளோ டெலிவரி பெயின் இருந்தாலும் சரி அந்த ஃபீலை உங்களால் நல்லா உணர முடியும். என்னோடய ஃபஸ்ட்டு பேபி டெலிவரி ஸ்டோரியை 6.5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.